ரெயின்போ கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம ஒரு கோஸ்டர் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேஜிக் நாட் போடுறோம். அது எப்படி போடுறதுன்னா, இந்த த்ரெட் அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த நூலை தூக்கிட்டு இந்த நூலை வெளியில் அப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த நூல்லேருந்து ஒரு நாட் போடணும். 1 2 2 நாட் போட்டுட்டு இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட போகிறது வந்து டபுள் க்ரோச்செட். நமக்கு சென்டரில் வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அத்தனை நாட்டு வந்து நம்ம இப்போ போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டபுள் க்ரோச்செட் குர்ஷி வந்து 18 போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டுட்டு இந்த நூல் சின்ன நூலை பிடிச்சி இழுத்தா இந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்படி நமக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இந்த த்ரெட்டில் இந்த செயினில் விட்டுட்டு வெளியில் எடுத்து அதுலேருந்து வெளியில் எடுத்துடணும். இப்போ நமக்கு வந்து சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம போட போகிறது வந்து கிளஸ்டர் ஸ்டிச் போட போகிறோம். அப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து த்ரீ டைம்ஸ் போட்டுக்க போகிறோம். 1 2 3 போட்டால் இப்போ நமக்கு 4 லூப் இருக்கும். இந்த 4 வந்து சிங்கிளாக ஆக்கிக்கணும். சிங்கிள் ஆக்கிட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இதில் இந்த கேப்பில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 2 3 இப்போ ஒரே செயினாக மாற்றிட்டு 1 எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்லையும் போட்டு இதை ஃபுல்லாக இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் ரவுண்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்து இது வெளியில் எடுத்துட்டு இதுலேருந்தும் வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம 4 செயின் போட்டுக்கணும். அடுத்தது நம்ம போட போகிறது வந்து ட்ரிபிள் க்ரோச்செட் போட போகிறோம். 1 2 3 4 எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் 2 டைம்ஸ் செயினை விட்டு ஒன்று இதுலேருந்து வெளில வந்துடணும். இதுலேருந்து வந்துட்டு இப்போ 2 டைம்ஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரு டைம் நம்ம போடணும். இதில் இதில் நம்ம 3 டைம்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹோலில் போடணும். இங்கே இருக்கு. அடுத்தது நம்ம இந்த ஹோலில் போடணும். டூ டைம்ஸ் எடுத்துட்டு இதில் விட்டு வெளியில் எடுத்து இதுலேருந்து வந்துட்டு லாஸ்ட்டாக இதை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த தேர்ட் ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கொண்டு வந்து இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். ரவுண்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த நாட்டில் விட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது 4th ரவுண்டு போகிறோம். 4th வந்து டபுள் குர்ஷி போட போகிறோம். இப்போ நம்ம 1 2 3 செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த கேப்பில் இங்கே கேப் இருக்குல்ல, இதில் 1 இது ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு, ஏன்னா 2 செயின் நம்ம இங்கே போட்டுட்டோம். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அடுத்தது நம்ம இதில் போடுறோம். கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் 2 நாட் போட்டுட்டு அப்புறம் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இப்போ 2 நாட் போட்டுட்டோம். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அடுத்த கேப்பில்
2 போட்டுட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா. இப்போ அடுத்தது இங்கே ரெண்டு போட்டோம், ஒரு செயின் எக்ஸ்ட்ரா. அடுத்தது இங்கே போடுறது வந்து நம்ம கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம், எல்லாத்துலேயுமே எல்லா கேப்லேயும் கண்டினியூவாக போட்டுட்டு வரணும். ஆனால் இங்கே மேலே வர்றது மட்டும்தான் நம்ம வந்து 2 டபுள் குர்ஷி போட்டுட்டு ஒரு செயின் போடுறோம் எக்ஸ்ட்ரா. அது வந்து அடுத்த டிசைனுக்காக, அடுத்த லைன் வருது இல்லையா, அதில் நம்ம டிசைன் போடுறதுக்காக. இப்போ 2 போட்டாச்சு, ஒரு செயின் எக்ஸ்ட்ரா. இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். 4th ரவுண்டு முடிச்சுட்டு இப்போ இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம வந்து ஷெல் ஸ்டிச்சு போட போகிறோம். இது வந்து டபுள் க்ரோச்செட் தான், அதை 5 டைம்ஸ் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் தான் நம்ம இப்போ போடுறோம். 1 2 3 4 5. இதில் 5 தடவை போட்டுட்டு அடுத்தது நம்ம இந்த ரெண்டு நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுக்கிறோம். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம நூலை எடுத்துகிட்டு இந்த 2 விட்டுட்டு ஒவ்வொரு கேப்பில் தான் இப்போ போடுறோம். இந்த கேப்பில் போடணும். கேப்பில் வந்து 5 டைம்ஸ் நம்ம போடணும். 1 2 3 4 5 போட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா இந்த 2 நாட்டை விட்டுட்டு அடுத்த கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டுக்கணும். இப்போ இந்த 2 நாட்டை விட்டுட்டு அடுத்ததில் போடணும். இந்த கேப்பில் 1 2 3 4 5. இப்போ 2 நாட்டு விட்டுட்டு அடுத்த கேப்பில் ஒரு சிங்கிள் குர்ஷி, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ 5th ரவுண்டும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது 1 2 3, இது 4வது ரவுண்டு, இது 5வது ரவுண்டு. இப்போ 5 டைம்ஸ் இதில் போடணும். இப்போ 1 2 3 4 5. இப்போ 5 டைம் போட்டோம். இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்து இதை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இதில் வச்சு ஃபினிஷ். இதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஒரே நாட் போட்டுட்டு இதை வந்து இப்போ கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த நூலை பிடிச்சி இழுத்து விட்டால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இது என்ன செய்யணுன்னா நம்ம ஒரு ஊசியில் கோத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல விட்டு இழுத்து விட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டணும். நம்ம பேக்கில் இருக்கிற இந்த நூலையும் நம்ம வந்து கட் பண்ணிடணும். இப்போ நமக்கு ஒரு கோஸ்டர் கிடச்சிருச்சு.
மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.